அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நீ நான் பேச போற தலைப்பு என்ன அப்படின்னா, எனக்கு என்ன தெரியும் கேளுடா. ஒரு பக்கம் காலம் கடந்தும் திருமணத்திற்கு பிறகும் நட்பை தொடர முடியும் என்று சொல்லக்கூடிய பெண் தோழிகளும் எப்பயுமே ஒண்ணா இருப்போம். நீண்ட காலத்திற்கு பெண் தோழிகளின் நட்பை தொடர்வது லைஃப் லாங்கா தொடர்வது என்பது சாத்தியமில்லை என்று சொல்லுகிற ஒரு தரப்பாகவும் இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன், அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஓகே, நீங்க ஒருத்தர் திடீர்னு சந்திச்சுக்கிறப்ப, எப்பயாவது திடீர்னு மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மீட் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க? சொல்றேம்மா சொல்றேன். வந்து பார்த்ததும் முதல்ல ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து முடிஞ்சா தூக்கிடுவேன். அண்ணன் ஒரு அடியும் கொடுப்பேன். எங்க வாங்க, இதுங்க இது அடுத்த லெவலா இருக்கேங்க. ஒரு கல்யாண வீட்ல மீட் பண்றீங்க, காமன் ஃப்ரெண்டோட கல்யாண வீட்ல மீட் பண்றீங்க. எங்க ட்ரிப் போனாலுமே இந்த மாதிரி ஒரு போஸ் இருக்கும் எங்களோட. எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க? 45 years. இது 45 இயர்ஸா? சைல்ட்ஹுட்ல இருந்தேவா? நாங்க எப்பத்துல இருந்து ஃப்ரெண்ட்னு எங்களுக்கே தெரியாத அந்த ஏஜ்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ, ஆமா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புடவை, செயினும் ஒரே மாதிரி, ஒரே மாதிரி தோல், கோல்டு இருக்கு. ஓகே, வேற என்ன ஒரே மாதிரி? நெயில் பாலிஷ். கர்ச்சீஃப்லாம் வேற தானே வச்சிருக்கீங்க? இல்ல அதுவும் ஒரே மாதிரி எம்ப்ராய்டரி போட்டது? பேக். நீங்களா யாருடா? எத்தனை வருஷமா நீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்க 32 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். 32 வருஷம். 4 வருஷம் ஆயிடுச்சு. வாங்கிருக்கேன். பெரிய விஷயம்யா. பேர் வந்து அவங்களுக்கு வந்து பத்மபிரியா, என் பேர் மதிப்பிரியா. என்னம்மா இது? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அதாவது நம்மளா வந்து பண்ணிக்கிறது ஒண்ணு, புடவை நகையெல்லாம், பேரு கூட அப்படி கரெக்டா வச்சிருக்காங்க. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே. அமையாது. இனிஷியல் கூட சார், அவங்களுக்கு எஸ், எனக்கு எஸ். தாங்க முடியலடா பாண்டி. காலேஜ்ல கட் எடுத்துட்டு சினிப்பியா தானே படம் பாப்பீங்க? கரெக்டா. அவ்வளவு சிங்க்லே போதேப்பா. என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு சார், ஒரே ஒரு கரெக்ஷன், நாங்க கட் அடிக்க மாட்டோம். ஏன் மேடம் அது சொல்றாங்க தெரியுமா? மேடம் டீச்சரா நினைச்சேன். ரெண்டு பேருமே டீச்சர்ஸ். இது நீங்க எதிர்பார்க்கல. புடவை ஒன்று, செயின் ஒன்று, தோடு ஒன்று, நெகப்பாலிஸ் ஒன்று, பேரு பிரியான்னு முடியுது, இனிஷியல் ஒன்று, படம் பார்க்குற தேற்று சினிப்பிரியா. ரெண்டு பேரும் டீச்சர், ரெண்டு பேரும் பாட்டனி, ரெண்டு பேரும் பாய்ஸ் ஸ்கூல்ல தான் வர்க் ரெண்டு பேரும் பாய்ஸ் ஸ்கூல்ல வர்க் பண்றோம். அடேப்பா அக்கா சூப்பர். இவ்வளவு என்னங்கறீங்க? பசங்களும் பையன்களும் குழந்தைகளும் பையன் ஒண்ணும் இல்ல. முடியல. பர்த்டேவும் ஜூலை, எனக்கு ஜூலை 3rd, அவங்களுக்கு ஜூலை 7th. அதுவும் ஜூலை. மீட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? ஏன் எருமை எப்பப்புல வந்த? ஏன் எருமை எப்பப்புல வந்த? இவங்க சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா, என்ன பக்கி வேகமா வந்துட்ட அப்படின்னா, இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓமலதான் கக்கி. எந்த ஊர், எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்? நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேங்க சார். 30 இயர்ஸா நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோங்க. நான் ராணிப்பேட் மாவட்டம் சார். ராணிப்பேட்டை இந்த பக்கம்லாம் இருக்கு. எப்படி ஃப்ரெண்டா நீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். 1996ல நாங்க ரெண்டு பேரும் ஒரே ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணோங்க. அவங்கள நான் பார்த்தது 1996 ஆகஸ்ட் 1ஆம் தேதி. 99ல எனக்கு வேலை கிடைச்சது. ஆனா அவங்க 2001ல அப்பாயின்மெண்ட். நீங்க மேக்ஸ் டீச்சரா? நான் மேக்ஸ் டீச்சர். நினைச்சேன் டேட் நம்பரு கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? எல்லாம் பக்காவா. கோபி போடா, என்னமோ போடா, நீ என்னடா அப்படி கண்டுபிடிக்கிற? வர மேக்ஸ் டீச்சர் தானே இது. இந்த லவ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் சந்திச்ச டே இதெல்லாம் அந்த லேடிஸ் ஞாபகம் வச்சிருப்பாங்க. பசங்களுக்கு அதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க முதல் முறையாக உங்க தோழியை சந்திச்ச நாள் உட்பட ஞாபகத்துல வச்சிருக்கீங்க. மீட் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க? பார்த்தோன்னே ஒரு பெரிய ஹக் இருக்கும் சார், டீப்பா இருக்கும். மாலே வெடிக்க பாக்குற லெவலுக்கு ஒரு ஹக். மாலே வெடிக்க பாக்குற லெவலா? அது எப்படி இருக்காது? நீங்க இங்க வாங்க. பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. கண்ணத்தெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. எத்தனை வருடமாக நண்பர்கள்? 26 years. 26 years. ஆனா எல்லாருமே சின்ன ஆளுங்க மாத்தா இருக்கீங்க. அவங்கள கேட்டா 45 வருஷம்ங்கறாங்க. சார் மைண்டுக்குள்ளேயும் 19 தாண்டவே இல்ல, இன்னமும் லூப்லயே தான் இருக்கும். எப்படிடா 19 தான் இருக்கும். சீரியஸ்லி நீங்க சொன்னதுக்காகவே எதிர்க்க கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ ஆக்சுவலா 39 ஆயிடுச்சு. இப்ப 19 தாண்டி அந்த 20 கிட்ட போறதுக்கு கூட ரெடியா இல்ல மைண்ட். ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. ஆக்சுவலா மத்த ஃப்ரெண்ட்ஸோட ட்வின்னிங்கை விட இவங்க ரெண்டு பேரும் ஹேர் ஸ்டைலே ஒரே மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு புதுமையா இருக்கும் கேப்டன், புதுமையா இருக்கும். இப்ப நான் ஊர பக்கத்துல இருக்கேன், அவ மயிலாடுதுறையில. நேத்து வந்த உடனே அவளை அழைக்கிறதுக்கு நானே நேரா போயிட்டேன். எங்க வந்துட்டு இருக்க போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன். போன உடனே ஒரு ஹக்கு, ஒரு முத்தம். சாரி, எந்த இடத்துல பாக்குறோமோ அந்த இடத்துல யார் பாக்குறா பாக்கலாம் கிடையாது. அது ரோடா இருந்தாலும் சரி, நாங்கவே கட்டி பிடிச்சுப்போம். எங்க வீட்டுக்காரங்களுக்கே பொறாம வர ஆரம்பிச்சிருச்சு சார்.
பொறாமையா இருக்கு சாமி. அப்படியே அடிவயர்லாம் எரியுது. நாங்க 2 பேரும் ஹாஸ்டல் தான் சார். 9th இருந்தே 12th வரைக்கும் ஹாஸ்டல். பிரைவேட் ஸ்கூல்ல ஆனுவல் டே எல்லாம் நடக்கும் சார். அதுக்கு நாங்க மேம்கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு ஆனுவல் டேக்கெல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்து போயிட்டு ஆனுவல் டே பார்த்துட்டு நைட் ஒரு 10 மணிக்கு ஹாஸ்டல்ல வந்து இருக்கிறது. எப்படி சொல்லு. சிங்கம்ல ஆக்சுவலா உங்க முகத்திலே அப்படியே அந்த பீரியடுக்கே நீங்க போயிட்டு வரீங்க. ஒரு ஸ்கூல் பிள்ளை மாதிரி பேசுறாங்க. நாங்கெல்லாம் போயிட்டு ஜாலியா இருந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கோம் அப்படின்ட்டு ஹாஸ்டல்லாம் ஜாலியா அது ஒரு இருக்கும். குழந்தை மாதிரி தான் சார். அது மாற மாட்டேது சார். இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல குல் இனிமே அப்படித்தான். சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு சார். ஏன்? சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டாவே இருந்தோம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு அவ அடையாறுல கொடுத்துட்டாங்க. நான் மதுரமங்கலம். அப்புறம் எப்படி இவ்வளவு காலம் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுது? அவ ரொம்ப நல்லவோ. எதுனாலும் கஷ்டம் எதுனா இருந்தாலும் என்கிட்ட சொல்வா. அவ ரொம்ப நல்லவ. நீ நல்லவன்டா, நீ ரொம்ப நல்லவன்டா, நீ நண்பன்டா. நாங்க இருக்கோம் ஒரு 6-7 பேர் இருக்கோம். இருந்தாலும் இவ தான் ரொம்ப ஃப்ரெண்டா. இவ்வளவு நாள் வரைக்கும் எங்களால பேச முடியுது, ஃப்ரெண்டா இருக்க முடியுது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கஷ்டம் எது வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்றது அவளுக்கு தான். அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் வச்சேன்னா எனக்கு மனசு ஃபுல்லா நிம்மதியாயிடும். பாரமா எல்லாம் எல்லாமே குறைஞ்சிரும். ஃப்ரீயா இருப்பேன். நான் எதுக்கு ஃபோன் பண்றது மறந்துடுவேன். அவ ஃபோன் பண்ணாலும் எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு அவ சிரிக்கிற வரைக்கும் பேசுவோம் சார். ஆமா சார், அவ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் சார். வேற லெவலுங்க. நீங்க வேற லெவல். லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப் பெண்களை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்க முடியாது அப்படி நீங்க நினைக்கிறது ஏன்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். மேரேஜ் பண்ணிட்டு போன இடம் வந்து பெரிய ஃபேமிலி. அங்க எனக்கு 3 சிஸ்டர்-இன்-லாஸ், 2 கோ-சிஸ்டர்ஸ், என் தம்பி, என் தங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கே எனக்கு டைம் கரெக்டா போயிடுது. ஃப்ரெண்ட்ஸை பத்தி யோசிக்கிறதுக்கே டைம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. இப்போ ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், அப்போ சிஸ்டர்-இன்-லா வீட்ல ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சா நான் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியும்? அப்புறம் ஏன்டா? ஏன் போடா போய் தொலைங்களேண்டா. ஃபோர் மேரேஜ் அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே நானுமே பண்ணியிருக்கேன். பட் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என்னால் அவங்க சொன்ன எதையுமே என்ஜாயே பண்ண முடியல. ஏன்டா? ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணா கூட இருடி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிடுவேன். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கு அவளுக்கு கால் பண்ணேன்னா இருடி நான் இப்போ பிஸி ஆகிட்டேன் அப்படியே சொல்லுங்க. எது இங்க நான் ஒரே பிஸி. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இனிஷியேட் பண்றதுக்கு. எனக்கும் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா ஒருத்தங்களையும் கால் பண்ணி வா வா வான்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். எனக்கும் லைஃப் இருக்கு. அது ரொம்ப டயரிங்கா இருக்கு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக பழகிடும். ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியல? என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாகவும் சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை காரணமாகவுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆஃப்டர் மேரேஜ் கண்டினியூ பண்ண முடியல. கண்ணனுக்கு கோயில் உண்டு, கண்ணனுக்கு ஏன் இல்லை? பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு அளவுக்கு எல்லாருமே லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு கிராமப்புறத்துலேருந்து தான் நாங்கள் எல்லாமே ரொம்ப ஜாலியாக ஒரு 50 பைசாவுக்கு வந்து ஒரு ஷாம்பு பாக்கெட் வாங்கி 3 பேர் பிரித்து அந்த வாய்க்காலில் குதிச்சு அந்த மாதிரி எல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைலில் நாங்கள் வந்து ஆசை சாக்லேட்டை வாங்கி 4 கடிச்சு சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டு. பொருளாதார ரீதியாக நாங்கள் அது பின்னாடி ஓடுறதுனால எல்லாருமே அது பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு டைம் ஒதுக்கி பொருளாதாரத்தை துரத்துகிற போது ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஞாபகத்துக்கே வராத அளவுக்கு நெருக்கடியா இருக்கு. வராது. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சிரிப்பு சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கலவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே. தேங்க்ஸ் எல்லாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள், தோமனைகள். நன்றி.